Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. பெரும் பங்கு கலைஞனுக்கே என்ற அணி தொடங்குகிறது நம்முடைய பாபநாசம் அசோக் ரமணி அவர்கள். அவர் ஒரு பாடகர், பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஆள். அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. சிவன் ஐயாவுக்கு முன்னாடி நம்ம யார்? அந்த குடும்பத்து பிள்ளை என்று சொன்னால் முதல்ல அவரை சேவித்து கொண்டு வாங்க, எங்களுக்கு தாங்க. தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலிருந்து வந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்கள் மதுரை மண்ணுக்கு புகழ் சேர்த்து கொண்டிருப்பவர். இசை மேடை எனக்கு புதிதல்ல. இந்த பட்டிமன்ற மேடை மிகவும் புதுசு. எனக்கு மாதிரி அதாவது நாங்கள் இசை பாடுவோம், பட்டு நீதிபதி யாரும் தீர்ப்புலாம் சொன்னதில்லை, கச்சேரியில் கோர்ட்டுக்கும் போனதில்லை. ஆனால் நீதிபதிங்கிறவர் இப்படி தான் இருப்போர்னு எங்களுடைய ஒரு தலையில் அடித்து இதுதாயா சட்டம் அப்படின்னு சொல்லி எங்களை வளர்த்தவர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள். இந்த டாபிக் இசையின் மேன்மையை வளர்ப்பவர்கள் கலைஞர்களா ரசிகர்களா? நான் கலைஞர்கள் பக்கம். இப்போது மதுரையிலேருந்து நடுவரையா ராஜா சார்லாம் வந்திருக்காங்க. அங்கே ஒரு சபை இருக்கிறது. அங்கே ரசிகர்களுக்கு கச்சேரி கேட்க வரும்போதே அவளுக்கு என்ன ரிக்வெஸ்ட்னா, ஒரு பாட்டுக்கு நடுவில் கை தட்டக்கூடாது. கை தட்டக்கூடாது ஒரு பாட்டுக்கு நடுவில்ன்ட்டு. இன்றைக்கும் நான் பாடியிருக்கேன், நெய்வேலி அண்ணா பாடியிருக்காருங்க. அது என்ன சபான்னு அவருக்கும் தெரியும். கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் கை தட்டலாம். விஜய் சிவா பாடியிருக்கார், எல்லாருமே பாடியிருக்கோம். கை தட்டுறது கூடாதுங்கிறது அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்திருக்கு. அதனால் அந்த கச்சேரி நல்லா தான் நடந்திருக்கு. கை தட்டாமல் 3 ஹவர் கச்சேரி, ஒரு பாட்டும் நல்லா சோபிச்சிருக்கு. அதை சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த கோவை மாநகரத்தில் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. எங்கள் ஊரில் மயிலாப்பூரில் சாஸ்திரி ஹால்னு ஒன்று இருக்குது. அந்த சாஸ்திரி ஹாலில் எத்தனோ ஜாம்பவான்கள்லாம் பாடியிருக்கா. பாடாத இசைக்கலைஞர்களில் யாராவது ஒருத்தர வாழ்க்கையில் ஒரு வாட்டியாக சாஸ்திரி ஹாலில் பாடணுங்கிறது எல்லோருடைய குறிக்கோள். அந்த சாஸ்திரி ஹாலில் நாங்கள் உட்காந்து ஒருத்தரோட கச்சேரி கேட்டுருக்கோம். நான் அந்த கச்சேரி கேட்க போயிருக்கேன். என் பக்கத்தில் 2 மாமிகள் உட்காண்டிருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 75-80 பேர் அந்த ஆரம்பிக்கும் போது இருந்தாங்க கச்சேரிக்கு. அந்த ஹால் சின்ன ஹால் தான், ஒரு 150 பேர் தான் உட்காரலாம். அது ஒரு 7-8 மணி சுமார் இருக்கும். பாடகர் தர அப்படின்னு நிறுத்துறார். இன்னைக்கு கல்யாணி ஒரு தினசாக தான் இருக்க போகிறது அப்படின்னு அந்த பக்கத்தில் மாமி, ஆஹா இப்படி ஒரு ஸ்வரத்தை காமிச்ச உடனே ராகத்தை புரிஞ்சுட்ட இப்படி ஒரு ரசிகா இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுன்னு உட்காண்டோம். அடுத்த சங்கதி பாடின உடனே, ஏய் மங்களம், பக்கத்து மாமி பேர் மங்களம் இன்னைக்கு கல்யாணி என்ன ஆக போகிறாளோ அப்படின்னு அடுத்த பேச்சு பக்கத்து மாமிட்ட. உடனே அடுத்த சங்கதி பண்ண உடனே அந்த மாமி சொல்கிறா, கல்யாணி நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்ட்டா. சித்த யோசிச்சேன் நான், ஏன் பாவம், நல்லா தானே பாடின்னு இருக்கார் அவர் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். அடுத்த ஐயோயோ கல்யாணிக்கு இந்த கதி வந்திருக்க வேண்டாம் அப்படின்னா அந்த மாமி எனக்கு தூக்கி வாரி போட்டுது. பிறகு அந்த மாமி, இன்னைக்கு அதோ கதி தான், சண்டாளன் என்ன பாடுபடுத்துகிறான் கல்யாணியை. சண்டாளனா? ஐயோ
நானும் 25 வருஷமாக பாடின்னு இருக்கேன். எனக்கு முன்னாடி அந்த பாடகர் வந்து 40 வருஷமாக பாடின்னு இருக்கார். நல்ல பேரோட இருக்கார். சண்டாளன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவனை தூக்கில் போடணுன்னா மாமி தூக்கி வாரி போட்டுது. ஆஹா, கல்யாணியை பாடினா தூக்கா. அடுத்த நாள் என்னோடய கச்சேரி லிஸ்ட்டில் வந்து கல்யாணி போட்டு வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன். மேல் சட்சியம் போகும்போது கயிறு கழுத்தில் விடுறது, ரிஷபம் பாடும்போது எப்படி மாடு நாக்கு வெளில தெல்லுமோ அது மாதிரி நாக்கு வெளில வருது, காந்தாரம் போகும்போது என் காலை உதச்சின்னு ரசிகா முன்னாடி நான் திண்டாடின்னு இருக்கேன். ஐயோ, இந்த ஒரு அவலம் தலை வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த கல்யாணி லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டேன் நான் அப்போ. ஏன்னா திருப்பி உத்து பார்த்தேன் இந்த மாமிகளை. ஏன்னா மூஞ்சி கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க, நாளைக்கு வந்தான்னா என் கச்சேரிக்கு. இப்படி போயின்னு இருக்கு. நான் கண்ணை இருக்க மூடின்ட்டேன், என்ன நடக்க போகிறதோ இதுக்கப்புறம்ன்ட்டு. அந்த மாமி இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை கல்யாணிக்கு வந்துடக்கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு தூக்கு தண்டனை தான். ஆனால் பக்கத்தில் இன்னொரு மாமி இருக்கா. ஏன் மாமி கொஞ்சம் ஆயுள் தண்டனையாக குறைச்சிக்கலாமேங்கிறா. என்ன கஷ்டம் இது, என்ன தான் நடக்க போகிறது? மாமியே வா, நல்லா தானே பாடுற. பின்னாடி எனக்கு ஒருத்தர் பொறுக்க முடியாமல் கேட்டுருந்தவர் என்ன சொரிஞ்சு, அண்ணா தொண்டை சரியில்லையா, ஏன் அப்படி சொல்கிறா மாமி, நீ வேறு எதாவது பேசாமல் இருயா, அவர் தூக்க ஊர்ஜித்தப்படுத்துகிற போகிறான்னு. அப்போ என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாத, நான் கிளம்புறேன் அப்படின்னா மாமி. அந்த பக்கத்தில் மாமி, இன்னும் நம்மளோட ஒரு 10 பேர் வந்திருக்கா, அவளையும் நான் கஞ்சாட கொடுத்துட்றேன், எல்லாருமா கிளம்பிடலாம். இப்போ கிளம்பினா தான் 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். தூக்கு தண்டனையா இல்லை ஆயுள் தண்டனையான்னு. மாமி என்ன இப்படி அவசரமாக, நீ வேறப்பா, நான் இப்போ போய் உக்காந்தா தான் டிவி முன்னாடி இந்த டிவி சீரியலோட முடிவு தெரியும், அப்போ தான் எங்களுக்கு தூக்கம் வரும். இப்படி பல ரசிகர்கள் உண்டு. பல ரசிகர்களில் பல வகைகள் உண்டு. கச்சேரி பாட ஆரம்பித்து ஒரு தனியாவர்த்தனம் விடும்போது, மிருதங்க தனியாவர்த்தனம் வரும்போது ரசிகர்கள் எழுந்து போகிறது ஒரு சம்பிரதாயமாக வச்சுட்டுருக்கா. அதுக்கு என்ன 2 காரணம் இருக்குது. அவளுக்கு போக வேண்டியிருக்கு. அங்கே போயிட்டு வரும்போது இன்னொரு அட்ராக்ஷன், அங்கே ஒரு கேன்டீன் போட்டிருக்கா. அதையும் சாப்பிட்டு வந்துட்டோன்னா அவள் விடுறது இல்லை, அங்கே வரவாளை பார்த்து கொடுத்துட்டு, ஏன்னா போனால் 10 நிமிஷத்தில் நீ சாப்பிட்டதுக்கு திருப்பி வருவாளணும் அப்படிங்கிற ஒரு பாணியில் இப்படிலாம் நடக்கும். இந்த மாதிரி இதை தாண்டிலாம் கலைஞர்கள் பாடி வந்துட்டுருக்கோங்கிறத சொல்கிறேன் நான். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் ரசிகர்கள் போய் மொய்த்தது வித்வான்களை எதுக்காக? அரியக்குடி பாணி, ஜிஎன்பி பாணி, ஜம்மங்குடி பாணி, நீ ஒரு பாணியை வகுத்து கொண்டால் ரசிகர்கள் உன்னை மொய்ப்பார்கள். இப்போது இன்றைக்கி நம்ம ஜிஎன்பியை நம்ம யோசிக்கும் போது என்ன ஞாபகம் வருதுன்னா, அவர் பாடின தோடி தான் ஞாபகம் வருது. அவர் கச்சேரியில் 500 பேர் உட்காந்து ஆஹா சொன்னாலும் தாளம் போட்டாலும் ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா அந்த கலைஞன் பெரியவர், அந்த கலை பெரிது. அவர்கள்லாம் வளர்த்து இந்த பாணியை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கா. இப்போது நம்ம ஸ்க்ரீனை எடுத்த உடனே எல்லாரோட நெத்தியிலையும் என்ன ஒட்டியிருக்கு பாட்டுன்னு நம்ம அதை புரிஞ்சுன்னு பாட ஆரம்பித்தோன்னா நம்ம என்ன பாடுறதுன்னு நமக்கு எப்போ நம்ம மனோலயம் வரும். நம்மளோட பகவான் ரமணர் பற்றி தான் இங்கே சொல்லணும். அவர் இருந்த காலத்திலே அவருக்கு பேர் பகவான். ஆனால் அவர் அதை என்றைக்குமே நினச்சதில்லை. ஏன்னா அவர் ஆத்ம விசாரணை பண்ணிட்டு தன்னை நான் யாருன்னு கேட்க ஆரம்பித்தது மக்களுக்காக அப்படின்னு அவர் என்றைக்குமே நினச்சதில்லை. ஆனால் அவரை தொடர்ந்து மக்கள் போக ஆரம்பித்தார். ஆகவே நம்மை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய நிலைப்பாடோட நம்மில் பயப்பட்டால் வாய்ப்பாட்டு நிச்சயமாக மக்களை சென்றடையும். அவர்களுக்காக இந்த சங்கீதம் இல்லை, இது நமக்காக சங்கீதம். நமக்கு நிச்சயமான சங்கீதமாக இருந்தால் அது மக்களை போய் சேரும். எம்எஸ் அம்மா எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு டிசிப்ளின்டாக கச்சேரி நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் கச்சேரி பாடுறதுக்கு முன்னாடி சதாசிவ மாமா லிஸ்ட் போட்டு கொடுத்துருவான்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே யாராவது ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டால் அந்த அவ்வளோ பெரிய ஆடியன்ஸில் இன்னொரு பாட்டு பாடக்கூடாத லிஸ்ட்டு கேட்டால் எம்எஸ் அம்மா சதாசிவன் சாரை பாப்பா மூஞ்சியை, அவர் மூஞ்சியிலே தெரிஞ்சிடும் அப்ரூவல் இல்லைன்ட்டு பாட மாட்டேன். ஸோ இப்படி டிசிப்ளின்டாக வச்சுருந்தா அந்த காலத்துலேருந்து பாடியிருக்கா. இதில் முக்கியமான விஷயம், இப்போ நான் வரேன், பாபநாசம் சிவன் என்னுடைய பாட்டனார். அந்த காலத்தில் அவர்கிட்ட சினிமா பாட்டு எழுதணுன்னு எல்லாரும் போய் கேட்டபோது, ஐயோ எனக்கு சினிமாவுக்கு எழுத தெரியாதேன்னு சொன்னார். எனக்கு கீர்த்தனை தான் வரும், கீர்த்தனை எழுதுவேன். கீர்த்தனையை எழுதுங்கோ, நாங்கள் அதை சினிமாவுக்கு
யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்ன டைரக்டர்கள் தான் அந்த காலத்தில். இப்போது அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பாபநாசம், சுப்பையா நாயுடு, எம்கே தியாகராஜ் பாகவதர் முதல்ல 3 பேர் கேஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஹீரோயினையே ஃபிக்ஸ் பண்ணுற காலமாக இருந்தது அந்த காலத்தில். ஆனால் சினிமாவுக்கு பண்ணுறோங்கிற எந்த ஒரு சிந்தனையும் அவருக்கு இல்லாமல் ஒரு உசேனியில் ஒரு பாட்டு போட்டிருக்கார், ராஜன் மகராஜன் அப்படின்ட்டு. உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ, பைரவியில் போட்டிருக்கார் சார், சினிமாவில் உசேனியில் போட்டிருக்கார். சொப்பன வாழ்வில் இந்த பாட்டை ஒரு வாட்டி டிவியில் பேசும்போது, உங்கள் தாத்தா ரொம்ப பொலிட்டிக்கலாக எழுதுவாரோ அப்படின்னார். இல்லை சார், அவருக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அந்த பாட்டை பாடுங்கோ அப்படின்னா. ஒரே ஒரு முடிச்சிடறேன். சொப்பன வாழ்வில் மயங்கி சுப்பிரமணிய சார், எங்கள் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி சார், எல்லாருக்கும் சிம்ம சப்பனமாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த சொல்லுவோம். எதுக்கு சொல்ல வரேன், சினிமாக்காக 800 பாட்டு பாபநாசம் எழுதியிருக்கார். ஆனால் ஒரு சிந்தனை கிடையாது, இந்த மக்கள்லாம் கேட்க போகிறா, எல்லா டீ கடையில் அந்த பாட்டு கேட்க போகிறா, ரிக்ஷாக்காரன் கேட்க போகிறாங்கிறதுக்காக ஒரு குத்து பாட்டு கூட எழுதலை. அவர் எழுதினதெல்லாம் தன் ஆத்மாவில் தோன்றிய அந்த கர்நாடக இசைக்கான பாட்டு. அப்போ எப்பேற்பட்ட கலைஞன் அவரை நான் என் தாத்தாவாக பார்க்கல, ஒரு கலைஞராக பார்க்குறேன். அவருடைய கண்ணை மூடிக்கொண்டு பாடுவாராம். அந்த காலத்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அவரோடு இருக்கும்போது என்ன வேலைன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது தான் வேலை. பாபநாச சிவன் பாட்டு தாளம் லிரிக்ஸோடு அதை பண்ணி டேரக்டர்கிட்ட கொடுத்துருவார். சிவன் பாட்டு எழுதினால் எவன் பாட்டு அது எவனால் அதை தொட முடியும்னு எல்லாரும் சொல்லிருக்காது. அப்போது அந்த கலைஞருக்கு நான் சினிமாக்காக எழுதுறேங்கிற ஒரு உள்ளுறவு இல்லாமல் கலைஞனாக தன்னை பாவித்து கொண்டு ஒரு 800 பாட்டை கொடுத்து அதை இன்றைக்கும் நம்ம கேட்க முடியறது. இன்றைக்கும் இந்த எதிரணியில் இருக்கிற என்னோடய கலர் போட்டுருக்கிற அதே கலர் தான் ட்ரெஸ்ஸு. அவங்க பாபநாச சிவனுடைய அந்த பாடல்களை வைத்து இப்போ நாங்கள் 2-3 வருஷம் முன்னாடி அதை பண்ணி மிக விமரிசையாக அதை தந்தாங்க. ஏன்னா இன்றைக்கும் அந்த பாட்டை நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ் பாடினால் நல்லா இருக்குது, அதை கச்சேரி மேடையிலையும் பாட முடியும். மனமே கண்ணமும் மறவாதே ஜெக ஈசன் மல்ல, இப்படி தத்துவ பாடல்கள் எல்லாம் அந்த ரிக்ஷாக்காரெல்லாம் பாடிட்டு, அது என்ன உசேனியா என்ன தெரியாது, பைரவியும் தெரியாது, பாடின்னு போன காலம்லாம் அதெல்லாம் நினச்சி பார்க்கணுமே. ஆகவே இது கலைஞர்களால் வளர்க்கப்பட்ட இசை. இது கலைஞர்கள், அது அந்த கலைஞர் மேன்மையை நம்ம சொல்லி மாளாது. இது ரசிகர்களால் இது தீர்மானிக்கப்பட முடியாது. ரசிகர்கள் இன்றைக்கி வருவா சார், இந்த பட்டிமன்றம் இருக்குது, நாளைக்கு இன்னொரு பட்டிமன்றம் இதே மைதானத்தில் வச்சா அதுக்கும் போவா. ஏன்னா அவளுக்கு நிறைய கேட்கணும், நிறைய என்ஜாய் பண்ணணும், நிறைய அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறது. அவளை நம்பி தொழில் பண்ணலை. அந்த காலத்துலேருந்து 1000 வருடமாக கர்நாடக இசை இருந்துன்னு வந்துட்டுருக்கு. ரசிகர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய சங்கீதத்தை ஆன்மாவின் ஒரு எதிர்வெளியாக தான் பாவித்து பாடி, அதனால தான் இவ்வளோ தூரம் பரவிருக்கு. இந்த 1000 வருஷம் கழிச்சு நம்ம இதை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு அந்த உத்தம வாக்கியக்காரர்களாக சரி, இசை விற்பனர்களாகவும் சரி, கலைஞர்கள் தான். அப்படிங்கிறதுல எனக்கு எந்த திண்ணமும் இல்லை. இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறது இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய. ஆகவே கலைஞன் தான் இந்த இசையை வளர்ப்பதில் பெரும் பங்காற்றுகிறான் என்று ஆணித்தரமாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசிட்டே என்னை ஒரு மிரட்டிட்டார். அதாவது மறைமுகமாக சொல்கிறார், இது ஒரு கோர்ட்டு தான், ஆனால் சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு மிரட்டு. அது வாஸ்தவம் தான். ஏன்னா எதுவுமே இறுதியான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. நான் தான் துவக்கத்திலேயே சொல்லிட்டேனே, மேலே இருக்கு தீர்ப்புன்னு. அதனால் நீங்கள் எந்த கோர்ட்டுக்கும் கொண்டு போகலாம், பயப்பட வேண்டியதில்லை. அது இடையிடையே அவருக்கு பெரியவர் பாபநாச சிவனுடைய பாடல்களை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்தினார். அவரே சினிமாவில் நடிச்சிருக்கிறார். குபேர குசேலான்ற படத்தில் பி சின்னப்பா நடிப்பார். அதில் அவருக்கு பி சின்னப்பா இளமை முடிந்து முதியவனாக ஆன உடனேயே பாபநாச சிவன் ஐயா வந்துடுவாங்க. ஆக ஒரு பழைய வரலாறு. அவருக்கு சினிமாவை வெறுத்திருக்கலாம்,
பாட மறுத்திருக்கலாம், ஆனால் நடித்திருக்கிறார். ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதுக்கு பின்னாடி. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கலைஞன் என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னார். கலைஞன் பாடுபட்ட மட்டுமா, ஒவ்வொரு ரசிகர்களை பற்றி அவர் சொன்ன விமர்சனத்துக்கு பற்றிங்களா, இவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் பாடணுமையா அப்படின்னு அவர் சொன்னது இருக்கே, அது பெரிய விஷயந்தான் அது இல்லையா. அதில் இடையில எந்திரிச்சு போகிறாங்க பாருங்க. எந்திரிச்சு போகிறத பார்த்தா வகுப்பறையில் வாத்தியாருக்கு வர்ற கோபம்தான். அது பாடம் நடத்த தெரியாத வாத்தியாருக்கு போய் தொலைடா பாவின்னுவார், நீ போனதாண்டா புண்ணியன்னுவார். நல்லா நடத்துகிற வாத்தியாராக இருந்தா அட சண்டாளா இப்படி போறேடா என்று அவருடைய மனசு எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் நல்ல பாடகர்கள் எல்லாம் என்ன வேதனைப்பட்டு, அத்தனை வேதனைகளுக்கும் இடையிலே தான் இந்த கலையை வளர்த்திருக்கிறார்கள்ன்றத ரொம்ப நாசுக்கா ஒரு நிரல் பட தெளிவாக எடுத்து சொல்லிட்டார். இப்போ இப்படிப்பட்ட ரசிகர்களைத்தானா நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நான் நினைக்கிறத சொல்கிறேன். ஐயா அவங்க நெய்வேலி சந்தான கோபாலன் இருக்காங்களே, ரொம்ப படித்தவங்க, சங்கீதம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க. அவரும் ஒரு கலைஞன். அவன் கலைஞன் ரசிகனை பற்றி என்ன நினைக்கிறார், தன்னுடைய கலைக்கு அந்த ரசிகன் எப்படி சாதகமாக இருந்திருக்கிறான் என்பதை எப்படி சொல்ல வர்றார். பெரிய விஷயந்தான் அது. நாம் செய்த புண்ணியம் அதை கேட்கறதுக்கு. ஒரு கலைஞனுடைய வாயிலிருந்து இப்படி வருதுன்னா அது ரொம்ப புண்ணியம் இல்லையா? ஐயா வாங்க. அதாவது வணக்கம் எல்லாருக்கும். பின்னாடி ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க, எங்களுக்கு முன்னாடி தான் ஃபேன் வேணும், பின்னாடி வேண்டாம். இந்த ஃபேனில் காற்று இருக்குது, ஆனால் அந்த ஃபேன்ஸுக்காக நாங்கள் காற்று இதான் கலைஞன். மேடையின் நடுவிலே வீற்றிருக்கும் மகா மேதை ஒரு பார்க்கும் பொழுது ஒரு ஞான குழந்தை போல் இருக்கிறார். ஆனால் முதுபெரும் ஆசான், தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு வழிகாட்டி அவர். அதேபோல் கலைஞனா ரசிகனா என்று வரும்பொழுது ஒரு ரசிகன் இல்லாமல் கலைஞன் இருக்க முடியாது என்ற ஒரு தெளிந்த தீர்மானத்தோடு. நான் அப்படிலாம் இல்லைங்க, ஏனென்றால் அவர்களுடைய வேலை அந்த மாதிரி. இப்பயே முடிவை சொல்லக்கூடாது. அந்த பகவான் அவதாரம் எடுத்தது ராமர் கடைசி வரைக்கும் காட்டலையே, அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய அபரிமிதமான ரசனையினால் எவ்வளவோ வெளிச்சம் போட்டிருந்தாலும் அந்த எங்கள் அணியில் இருக்கும் இருவரின் முகத்தில் இருக்கும் பிரகாசத்தை பாருங்க. நீ கூட உட்கார்ந்துருக்கிறது நீங்க இல்ல, அப்படி வரீங்களா? அதே மாதிரி ரசனை என்னும் ஊற்று அபரிமிதமாக பெருக்கெடுத்து உள்ளே பொங்கி வந்தாலும் அந்த ரசனையின் பார்ப்பட்டுத்தான் ஒரு கலைஞன் அமைய முடியும் என்ற உண்மை தெரிந்திருந்தாலும் அதனை அடக்கி கொண்டு இன்று நாம் கலைஞனுக்காக பேச வேண்டியிருக்கிறதே என்ற ஒரு கடமை உணர்வோடு பொறுப்போடு இருக்கக்கூடிய 3 முகங்களையும் அங்கே பார்க்கிறோம். அவர்களையும் வணங்கி வரவேற்கிறோம். கோவை மாநகரத்திலே ஐயா சொன்னாப்புல ஒரு தமிழாக இருக்கட்டும், அதை கோவையாக சொல்கிறதோ, ஒரு சொரத்தை கோர்வையாக சொல்கிறதோ, இங்கே தான் அந்த மாலை புரிய முடியும். நீங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்வீர்கள்.
நாங்கள் எல்லாம் தமிழ் தியாகையா என்று அனுதினமும் உருகி அவருடைய பாடல்களை பாடுகின்றோம். அன்னார் போட்டு கொடுத்த பாதை எப்படி என்றால், கபாலீஸ்வரரை மயிலையில் சுற்றி சுற்றி வந்து அந்த சிவன் அவன் தந்த வாக்கினை நமக்காக அருளியிருக்கிறார். அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்திருக்கின்ற பாபநாசம் அசோக் ரமணி பெரிய மேதை, அவரே இசை மேதை. ஒன்றே ஒன்று, இன்று உலகெங்கும் சபாக்கள் இருக்கின்றன பெரியவர் பேரில். அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? பாபநாசம் சிவன் ரசிகர் மன்றம். எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சொல்லுங்க ஐயா, பாபநாசம் சிவன் கலைஞர் மன்றம்னு எங்கேயாவது இருக்கா? நீங்க வேணா உருவாக்கினா உண்டு. ரசிகர்கள் தான் ஐயா. பகவான் ஒரு கலைஞரை படைப்பதே ரசிகர்களுக்காகத்தான். மலரை படைப்பது தேனீக்காக அல்லவா? அந்த தேன் அருந்துவதற்காக. அது மறுக்க முடியாது. அவர் முதல்ல சொன்னாங்க, எக்ஸாம் ஹால் டிக்கெட் வச்சுட்டு இருப்பேன், குரு கூப்பிடுவார்னு. நான் ஏன் கேட்குறேன், எதுக்காக ஐயா குருக்கு அப்படி குரு பின்னாடியே போகணும்? உங்களுக்கு இருந்த கலை ஆர்வமும் ரசனையும் தானே காரணம். அதை மறுக்க முடியுமா உங்களால்? இன்னொன்று சொன்னார், என்னவோ ஒரு பெரிய சீரியல் அப்படியே பில்டப் பண்ண வர மாதிரியே கல்யாணி கல்யாணி கல்யாணின்னு சொல்லிட்டு கடைசியில் போட்டு உடைச்சார் கல்யாணி சீரியல். ஒத்துக்கிறேன். ஒரு தூக்கு மேடைக்கு கொண்டு வந்தார். நான் ஒன்று சொல்கிறேன், ரசிகர்கள் ஒரு கலைஞன் மேடையில் ஏறினால் அது அவனை தூக்கி விடக்கூடிய மேடையா அல்லது அவனுக்கு தூக்கு மேடையா என்று தீர்மானம் செய்பவர்களே ரசிகர்கள் தான் அல்லவா? மறுக்க முடியுமா? அது கடைசியில் நடுவில் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணினாதான் மக்களை போய் சேரும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியில் போய் சேர வேண்டிய இடம் அதுதானே. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சரி, சதாசிவம் ஐயா அவங்க சொன்னபடி தான் எம்எஸ் அம்மா பாடினாங்கன்னு சொல்கிறாங்களே. நான் 2 கதை சொல்கிறேன், நடந்த கதை. எம்எஸ் அம்மா சுமார் ஒரு 15 நாட்கள் ஒரு கீர்த்தனத்தை மெருகு ஏற்றி ஐயாட்ட போய் பாடி காட்டுவாங்களாம். அவர் சொல்லுவாராம், இதை வீட்டில் பாடுன்னு வரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பரம ரசிகர்களின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக சதாசிவம் ஐயா இருந்ததுனால தான் எம்எஸ் அம்மாட்டேருந்து அந்த தேனா நமக்கு வந்தது. அது உள்கதை தெரியணும். எம்எஸ் அம்மாவுடைய குரு யார் எல்லாருக்கும் தெரியும், செம்மங்குடி சீனிவாச ஐயர். அவங்கள்ட்ட பெருங்காலம் கற்றுக்கிட்டாங்க. ஒரு முறை கச்சேரியில் குரு உட்காந்துருக்காரு, பக்கத்தில் சதாசிவம் ஐயா உட்காந்துருக்கார். அம்மா சங்கராபரணம் ஆரம்பித்தாங்க. அப்படி சாந்தம் தமிழ் ஆனந்தமாக ஆரம்பித்தாங்க. இப்படி போயிட்டு இருந்தது. எங்கள் ஐயாவுக்கு எங்கள் குருவுக்கு பிடிச்ச மாதிரி நான் பாடணும், நல்லா கவனிக்கணும். எங்கள் குருவுக்கு பிடிச்ச மாதிரி பாடணும்னு அவங்களுக்கு ஆசை. சதாசிவம் ஐயா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பொறுத்தார். கடல் போல் ஜனங்கள் வந்திருக்காங்க, இவங்க குருவுக்காக பாடணுமா? அது வீட்டில் பாடலாமே, குருவுக்கு பிடிச்ச மாதிரி. ஜனங்களுக்கு பிடிச்சதுன்னா பாடணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன என்ன பண்ணார், கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பார் இல்லையா, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை அப்படி தூக்கினாராம். அப்படின்னு விட்டாங்க. அந்த வாக்கிங் ஸ்டிக் மேலே போனோடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜனங்களுக்கு இதுதான் போகணும். நல்லா கவனிக்கணும். அப்போ ஜனங்களோட பல்ஸுங்கிறத பார்த்து 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 இவங்களுக்கு இது கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா சங்கராபரணம் 3 நிமிஷமும் பாடலாம், 3 மணி நேரம் பாடலாம், 3 நாள் பாடலாம், 3 யுகமும் பாடலாம். ராகங்கள்லாம் தெய்வங்கள். ஆனால் அங்கே நடந்துக்கிட்டது என்ன, ரசிகர்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கணுங்கிறது ஐயா சொன்னது. எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு முக்கியமான கதையை சொன்னேன். அப்புறம் மன்மத லீலையை வென்றார் உண்டோன்னார். எனக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த காலத்தில் காதலன் கூட எந்த கதாநாயகனும் கூட லவ் சாங் பாடும்போது கூட கர்நாடிக் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கானேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொலிட்டிக்கலாக பாடுவாங்களோ சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தரம் எலெக்ஷன் வர சமயத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பாடினேன். அருள முதை பருக அம்மா அம்மாயன். நிறுத்துங்க நாங்கள் 2 ஆஃபீஸர் ஓடி வந்துட்டாங்க. ரெக்கார்டிங்கில் பாடாதீங்க, அம்மா அம்மான்னு வரக்கூடாது சார், ரூல் வந்துருக்கு.
அட நான் என்னையா பண்ணுறது, சரி வேற ஒரு பாட்டு, உலகத்திலே ஊர்லேயும் இல்லாத பாட்டு, தீட்சிதரே போட்டு மறந்து போன ஒரு பாட்டு எடுத்து பாடி விட்டுருவோம் அப்படின்னு. இதை பாடுங்க. வீரகனுமதே நமோ நமோ. நிறுத்து. நமோ நமோன்னு நரேந்திர மோடி. என்னடா வம்பா போச்சு. இப்படி எனக்கும் ஒரு அனுபவம் உண்டு. எந்த பாட்டை தான் பாடுறது. ஆனால் ஒன்று, ஆல் இண்டியா ரேடியோவில் உட்காந்து அங்கே சுற்றி ரெக்கார்ட் பண்ணுறாங்களே, அந்த 4 பேருக்காக பாடுறோம். இதை கேட்கக்கூடிய 40,000 பேர்களுக்காக தான் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம். ரசிகர்களுக்கு தானே பாடுறோம். இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவங்களுக்கு தெரியும் எல்லாம். இருந்தாலும் நாங்கள் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. அவங்க பாருங்க, அவங்க கலைஞர் எல்லாம் சரி, ஒரு ஜிம்மா கலர் கூட ஒற்றுமையாக இருக்குங்கிறாங்க. ரசிகர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க மேடையிலேயே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கலைஞன் எப்பயுமே பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். எந்த கலையிலையும் ஒரு பர்ஃபெக்ஷன் யாராலையும் அடைய முடியாது. ஒரு தம்புரா இருக்குது. ஒரு மேதை ஒருத்தர் சொன்னார், தம்புராவில் இருக்கக்கூடிய 4 தந்தியும் சுருதி சுத்தமாக சேர்த்தால் நிச்சயமாக ஒரு தந்தி அருந்து விடும்னார். அவ்வளோ ப்ரெசிஷன் முடியாது. அப்போது ஒரு கலைஞனுக்கு திருப்தியே ஏற்படாமல் அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அவனோட வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் பெருமிதமும் உயர்வு உணர்ச்சியும் அவனுக்கு ஏற்படுத்துவது யார் என்றால், ஐயா ரொம்ப நல்லா பாடினீங்க, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தானேங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் இல்லையா? அந்த ரசிகனுடைய பங்கு பார்த்தீங்களா? என்னோடய வாழ்க்கையில் எடுத்திங்கன்னா, நான் முதல்ல கச்சேரி பண்ணோன்னு ஒரு அம்மா ஓடி போய் கறந்த பால் கண்ணலோடு பசும்பால் கறந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னால் மறக்க முடியல. அப்போ நான் கேட்டேன், என்ன இப்படி கஷ்டப்பட்டு பால் கொண்டு வந்துருக்கீங்க? எங்களுக்கு சங்கீதம்ங்கிற பால் வேணும்னா சந்தான கோபாலங்கிற பசு நல்லா இருக்கணும். நாங்கள் என்ன ரசனை உள்ள அப்படி நாங்கள் அவங்களெலாம் செல்லமாக சீராட்டி பாராட்டி ரசிகர்களால் வளர்ந்த கலைஞர்கள் நாங்கள். இன்னொரு ரசிகர் இருக்கார் கேரளாவில். அவர் எப்படின்னா, கொரியரில் வந்துக்கிட்டே இருக்கும், மருந்து வந்துக்கிட்டே இருக்கும், அரிசி திப்பிலி கண்டந்திப்பிலாம் போட்டு. என்னையான்னு கேட்டேன். உங்கள் தொண்டை என்றைக்கும் கட்டாமல் இருக்கணும்னு. என்னுடைய தொண்டை என்னும் ஆண்டவன் கட்டி போட மாட்டான்னு விட்டேன். என்னுடைய தொண்டு இருக்கிறதே அதனை கட்டி போட மாட்டான். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுட்டு சார் ரசிக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சரியா சொல்லலையோ? என் தொண்டை கட்டுவதற்கட்டும், நான் இசை தொண்டு செய்கிறேனே அதை கட்டாமல் இருப்பான் ஆண்டவன். இப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை சொன்னேன், அது நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக திரும்பியும் சொல்லத்துக்கு ரெடி. சங்கதிகளை மாற்றி திருப்பியும் போடுவோம். அந்த மாதிரி ரசிகர்களுக்காகவே நம்ம இருந்தோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரசனை. இப்போ ரசிகருங்கிறாங்க இல்லையா, ரசம்னா என்ன? ஜூஸ், டேஸ்ட். சம்ஸ்கிருதத்தில் ரசனா அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் சொல்கிறாரு, பீபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம். ராமரசத்தை அருந்துவாயாக ஏ நாவேங்கிறார். நல்லா கவனிக்கணும். அந்த ரசனைங்கிறது பொதுவாக காதில், இசையை பொறுத்த மட்டும் காதில் வாங்கி உள்ளுக்குள்ளே இறக்குறோம், ஆத்மாக்குள்ளே. அப்படி சொல்லலை அவர். இந்த நாக்கு செய்ய வேண்டிய வேலையை உண்ண வேண்டியது, பேச வேண்டியது. அப்படி சொல்லலை. இந்த ராம நாமத்தை நன்றாக அருந்து நாவேங்கிறார். இடத்தையே மாத்துறாரு. எல்லா ஐம்புலன்களும் ரசிக்க வேண்டியவைடா அப்படிங்கிறார். பாரதி என்ன சொல்றாரு? செந்தமிழ்நாடு எனும் போதி நீலே இன்பத்தேன் வந்து பாயுது காதி நீலே சொல்றாருல. செந்தமிழ்நாடுன்னு சொன்னாக்க என்னோட நாக்கு தானே இனிக்கணும். அப்படி பார்த்தா காதில் தேன் வந்து பாயுதுங்கிறார். இப்படி ஐம்புலன்களும் இசையை நுகர வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால நம்ம நல்ல ரசிகர்களாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அதே மாதிரி பாருங்க, நீங்கள் கச்சேரி மேடைகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சிவா ஐயா நல்லா பாடிட்டு இருக்கார், இனிமையாக பாடினார். இந்த பக்கவாதிய கலைஞர்கள் ஒருத்தருக்கொத்தர் ரசிக்கலைன்னா என்ன ஆகும்? இசைக்கலை, இசையை வளர்ப்பது, ரசனைங்கிறது அங்கேயே மேடையிலே புருவாகும். ஒரு கச்சேரி பாடினங்க, வயலின்காரர் தேன் மாதிரி வாசிப்பார் நினச்சி கூப்பிட்டு அவர் தேள் மாதிரி கொட்டுறார். சரி, அவர் தான் இப்படி இருக்காரு. பக்கத்தில் மிருதங்க வித்வான ஒரு நல்ல சங்கதி போட்டுட்டு அவர் ரசிக்க மாட்டாரான்னு திரும்பி பார்த்தா அடுத்த சங்கதி பாடினா தெரியும் செய்தி அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கார்.
இப்படி இருக்கிறவங்களோட கச்சேரி பண்ண முடியுமாங்க? ஒத்தருக்கொத்தர் கொடுத்து வாங்கி ரசனையோட எல்லைக்கு போய் ரசிகர்களோட மனசை ரொப்பி நிரம்பி வழிந்து ஆனந்தத்தினால் அவர்களுக்கு வீட்டிற்கு போகணுன்னு அகமகிழ்வு கிடைக்க வேண்டும், ஆனந்தம் கிடைக்க வேண்டும், சாந்தி கிடைக்க வேண்டும். இதற்காக தானே ஐயா சங்கீதமே இருக்கு. வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கோல் இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? இசைக்கு என்ன கோல்? இப்படி வச்சுக்கலாம். ரசனை என்னும் ஊற்று ரசிகன் என்னும் ஒரு பேராற்றை உண்டாக்கி அது ரசனை என்னும் கடலிலே கலப்பதுதான் இசை பயணத்தின் முடிவு. என்னுடைய பேச்சின் முடிவும் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த விதத்திலே நான் என்ன சொல்லி வருகிறேன் என்றால், ஒரு ரசனை என்பது இல்லாமல் இப்போ நல்ல ஒரு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுங்க. இப்போது அசோக் ரமணி ஐயா பேசினாங்க, அதை நான் எவ்வளோ ரசித்தேன்னு தெரியுமா? அந்த ரசனையின் அடிப்படையில் தான் அவங்கள ஒட்டியோ வெட்டியோ நான் பேச முடியும். ஒத்துக்கிறீங்களா? இப்போது முதல் ரோவில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய அங்கச்சரியைகள் அவங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு எங்களுடைய கச்சேரி இருக்குது. அது ஒரு பெரிய ரகசியம். அதனால இனிமேல் முதல் ரோவில் வந்து உட்காரணும்னு ஆசைப்படுறவங்க சொல்லிட்டார் இன்னைக்கு. ஆமாம், எந்த ரோவில் வேணாலும் உட்காந்துங்க. இந்த ரோவில் உட்கார்றதா இருந்தாக்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க உட்காரணும். கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி கிரிட்டிக் மாதிரி ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்க எப்படி அங்கேருந்து வரும்? வர வேண்டியது வராது. இன்னும் எனக்கு பிரமாதமாக பேச போகிறவங்களாம் பின்னாடி வந்திருக்காங்க. அது மாதிரி என்னுடைய ரசிகர்கள் பற்றி ஒரு முக்கியமான 2-3 சொல்லலைன்னா விட்டு போயிடும். இன்றைக்கி ஒரு அம்மா வந்திருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்களே, அவங்களே பெரிய பாடகி. என்ன, கோவை மாநகரத்தில் ஒரு பெரிய பாடகி. அவங்க டி.கே. ரங்காச்சாரி சிஷ்யே. ஆனால் தினமும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு அம்மா, உங்களுடைய இசையை நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு அம்மா அப்படின்வாங்க. எங்கள் அம்மாவை நான் எழுந்து ரொம்ப நாளாச்சு. இந்த இசை தான், அந்த ரசனை தான் எனக்கு இன்னொரு தாயை பெற்றுக்கொண்டது என்ற ஒரு புண்ணியமான நினைவோடு, ரசனைக்கு எல்லை கட்ட முடியாது என்றாலும் ரசனையின் உயர்வினால் கலைஞன் உயர்கிறான் என்ற ஒரு நல்ல முடிவினை நாம் எதிர்பார்த்து அவங்களும் பேசட்டும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களும் பேசணும். ஆனால் முடிவு என்னன்னு பார்க்கும்பொழுது, ரசிகனாக பிறந்து கலைஞனாக பரிணமித்து அந்த ரசனையிலுள்ளே அவன் மூழ்கி ஒரு முழுமை அடைகிறான். அதுதான் கலைஞரின் இசை பயணம் என்பதில் எந்த இருவேறு கருத்தும் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. ரசிகனுடைய